Shall we begin? வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி ஈஸியான ஆத்தென்டிக்கான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 250 கிராம்ஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து கிரேட் பண்ண போகிறது கிடையாது, மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றாமல் கேரட் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கிரைண்ட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறேன். கீ நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கேஷ்யூ நட்டும் ட்ரை கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஷ்யூஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் போட்டு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம இதே கீலையே நம்ம கேரட்டையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை ஃப்ரை பண்ணணும். நார்மலி நீங்கள் கேரட் ஹல்வா பண்ணும்போது கேரட்டை நீங்கள் கிரேட் பண்ணுவீங்க, அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து கேரட் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கேரட் ஹல்வாவை பண்ணி எடுத்துடலாம். ஸோ கேரட் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். ஸோ 250 கிராம்ஸ் கேரட்டுக்கு நான் வந்து 500 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கேரட் நல்லா குக் ஆகும். ஸோ 3 விசில் வந்தாச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், கேரட் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு. இப்போ இதில் இருக்கிற மில்க் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஏன்னா கேரட்லேயே ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது. ஸோ ரொம்ப சுகர் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மில்க் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ இதில் ஆட் பண்ண போகிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான ஆத்தென்டிக்கான கேரட் அல்வா இப்போ உங்களுக்காக ரெடி ஆயாச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் பிரியா.